எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஜூலை 1 எங்கள் வாழ்க்கையே மாற்றின எங்கள் குட்டி லட்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. மார்னிங்கே ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். குட்டி செம்ம ஹாப்பி, டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயாச்சு. கோயிலில் வந்து அபிஷேகம் சொல்லியிருந்தாங்க. குட்டி லட்டு வந்து ரொம்ப சமத்தாக பிஹேவ் பண்ணாங்க. இப்போலாம் நடக்க ஆரம்பிச்சதுனால அவங்களை கையிலே பிடிக்க முடியல, நடந்துக்கிட்டே இருக்காங்க. குட்டி லட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. எங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸுமே இருக்குது. ஸோ இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளஸிங்ஸ்னு சொல்லலாம். ஸோ முருகர்கிட்ட போய் குட்டி முருகர் பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன்னா மண்டபத்துக்கு போய் நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணாச்சு. ஸோ எனக்கு ஏதோ என்னோட ரிசப்ஷனுக்கு ரெடியான ஒரு ஃபீல். ஸோ குட்டி லட்டுக்கு கீழே வந்து ஃபோட்டோ செஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் நானுமே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். எங்களோட ரிசப்ஷன் லுக்ஸ் எல்லாமே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா குட்டி லட்டு நாங்கள் இந்த வண்டியில் உட்காரத்துக்கு அழுவான்னு பார்த்தா இதுலேருந்து எழுஞ்சிக்கிறதுக்கு ஒரே அழ. குட்டி லட்டு வந்து ரொம்ப சமத்தாக அன்றைக்கி பிஹேவ் பண்ணாங்க. ரொம்ப டேவே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஹாப்பியாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டைமுக்கு நான் நிறைய நல்ல உள்ளவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். குட்டி லட்டுக்கு ஃபோனில் விஷ் பண்ண எல்லாருக்கும், அதுக்கப்புறம் நேரில் வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குட்டி லட்டு கலர் கிஃப்ட் பார்த்துன்னு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சரி, ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ல. பை பை.